ஒரு சாதாரண மனிதன் பிறக்கிறான், இருக்கிறான், இறக்கிறான். என்ன சாதாரண மனிதன், அவனை காலம் வென்றுவிடும். ஆனால் காலத்தை வென்றவர்கள் ஒருத்தங்க இருக்காங்க. லைக் புத்தன், இயேசு, காந்தி, கலை உலகை சேர்ந்த எம்ஜிஆர், இவங்களாம் காலத்தை வென்றவர்கள். காலத்தை வென்றவர்கள்னா இறந்தும் அவர்களை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு பாடலில் சொல்லுவார், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் ஒரு பாடல் எழுதுவார். ஏன்னா அவர் இறந்து போன பிறகு இன்னும் நினைக்கப்படுறாருன்னா சமுதாயத்துக்காக, மக்களுக்காக அவர் செஞ்ச சேவைகள், அவர் செய்த பணிவிடைகள், இதனால தான் அவர் நினைக்கப்படுகிறார். இன்றும் அவர் நினைக்கப்படுகிறார் என்றால் அவர்கள் செய்த சேவைகள், மக்களுக்காக அவர் செய்த உழைப்புகள். அந்த வரிசையில் எஸ்ஆர்எம் வைஸ் சான்சலர் பச்சமுத்து அவர்களை இப்பொழுது நான் பேசப் போகின்றேன். ஒரு சாதாரண பள்ளிக்கூட வாதியாராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து, ஒரு பிரைமரி ஸ்கூலை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து உழைத்து 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 இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி பல விதமான கலை சேவைகளை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறது பிரமிப்பாக இருக்குங்க. ஒரு வெற்றியிலிருந்து ஒரு தொழிலில் வெற்றி எடுத்து பெரிய விஷயம் இல்லை. வெற்றியை தக்க வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் உழைத்து விழுத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு, மாணவ சமுதாயங்களுக்கு பல உதவிகளை செய்ய வேண்டும், அவருடைய எதிர்காலத்துக்கு நாம் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று சமூக சேவைகள் காலேஜை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது எவ்வளவு மன அழுத்தங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தடைகள் எவ்வளோ பெரிய சதி பண்ணுவாங்க, எவ்வளோ எதிராளிகள் அது தடை செய்வாங்க. இதெல்லாம் மீறி அவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அவரை நான் பாராட்டுகிறேன், அவருக்கு நன்றி கூறுகிறேன். அந்த உழைப்புக்கு நான் தலை வணங்குகின்றேன். அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளை ரவி பச்சமுத்து அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவரும் அவர் சார் அவருடைய வாரிசை உருவாக்கி தனக்கு அப்புறம் தன் பிள்ளையும் இந்த சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல மனப்பான்மையோடு அவரையும் வளர்த்திருக்கார். அவரையும் நான் பாராட்டுகின்றேன். இந்த அற்புதமான இந்த கல்ச்சனை உருவாக்கி அதுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு சுற்றிலும் இருக்க அவங்க ஸ்டாஃப்களையும் நான் பாராட்டுகிறேன். ஆனந்த பத்மராபன் எஸ்ஆர்எம் காலேஜ் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அவர் மூலயமா தான் எனக்கு இந்த சீட்டே கிடைச்சதுக்கு, இந்த என் பிள்ளைக்கு சீட் கிடைச்சது. அவருக்குமே நன்றி கூறுகிறேன். இவர்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. வெறும் இந்த கலை சேவை, சமூக சேவை, கல்லூரி சேவைகளை மட்டும் அவர் பண்ணாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து, ஜனநாயக கட்சின்றது கட்சியை ஆரம்பித்து அதிலும் மக்களுக்கு சேவை செஞ்சு டிவி சேனல் ஆரம்பித்து, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அசாதாரண மனிதர்கள் செய்வாங்க. இவர்கள் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பார்கள். இருந்தும் இறந்தும் எப்பொழுதும் நினைக்கப்படுவார்கள். அவர்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், போட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.